நமஸ்காரம் எல்லாருக்கும். பகவத்கீதை 17வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம். 3 விதமான ஸ்ரத்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்வ, ராஜச, தாமச 3 விதம் இருக்கு. அந்த நம்ம எந்த ஸ்ரத்தையின் ஸ்வரூபமா நம்ம இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய குணமா அமையறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த இதுல. அதுக்கப்புறம் 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த 3 ஸ்ரத்தையும் நம்ம பார்த்தோம். சாத்விகம், ராஜச, தாமச. உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் யாகத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் தவம் பத்தி பார்த்தோம். அப்புறம் தானம் பத்தி. இந்த 4ம் இந்த 3 வித டைப் ஆஃப் இந்த 4ம். ஸோ அந்த 4 3s 12 காம்பினேஷன்ஸ்ல அதனுடைய இலக்கணம் அண்ட் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஒவ்வொன்றுத்துடைய பயணம் நம்மளுக்கு என்ன என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ராஜச தாமச அந்த ஸ்ரத்தையை தவிர்த்து சாத்வீக ஸ்ரத்தைய மட்டும் நம்ம சாத்வீக ஸ்ரத்தையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஓம் தத் சத்து நம்ம எப்பவுமே எண்டிங்ல சொல்ற ஒரு அந்த ஸ்லோகம். அந்த ஓம் தத் சத்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு ஓம் தத் சத் அப்படின்னு அந்த 3 டேர்ம்ஸ் உடைய மீனிங்கும் 3 ஸ்லோகங்கள்ல சொல்றா. அப்படின்னா பாருங்க, அந்த 2 வார்த்தையுடைய அந்த அர்த்தம் அவ்வளவு டீப்பான அர்த்தம், நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். அத அழகா நம்மளுக்கு சொல்லின் வரா. ஓம் தத் சதிதி நிர்தேசக பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதக பிரம்மணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதாஃப் புரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நம்மளுக்கு முதல்ல. அதாவது வேதத்தின் சாரம், வேதத்துல நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்துங்கிறது இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற இந்த 3 வேர்ட்ஸும் அதுதான் அப்படின்னு சொல்றான். எதுக்காக அதை எப்பவுமே ஓம் தத் சத்து அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்திலையும் ஏதாவது தப்பு தவறு அதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாம் நம்மளுக்கு நீங்க பெறும். அந்த கர்மம் முழுவதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏதாவது நம்ம இப்ப க்ஷமா பிரார்த்தனா சொல்றோம் தெரியுமா, கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஏதாவது தப்பு தவறு இருந்தா மன்னிச்சுடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் இந்த ஓம் தத் சத்து அப்படிங்கிறதுக்கு. நம்ம பண்ற அந்த கர்மத்திலே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில குற்றங்கள் நம்ம பண்ணுவோம் நம்ம கர்மத்துல. அதையெல்லாம் நீங்க பெறும். அதுக்குதான் இந்த ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ரொம்ப அவசியம். ஆரம்பத்துல ஓம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளும் அதே மாதிரிதான். எவ்ரி கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது சுக்லாம்பரதரம் சொல்லும் போது ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ஓம் சொல்லி ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்படின்னு அந்த ஓம் தத் சத்துடைய இம்பார்ட்டன்ஸ சொல்லின்னு இருக்கா. இப்போ அந்த ஓம் தத் சத்துல ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஓம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு ஸ்லோகத்துல நம்ம சொன்னோம். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஓம் அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவையே குறிக்கும் அப்படின்னு சொல்ற. சோ ஓம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கர்மத்துல நம்ம செய்யற சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாமே நம்மளுக்கு போயிடுறது அப்படிங்கிறா. அதனால்தான் அந்த ஓம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு வேதம் வேதம் சொல்லும் போதோ ஒரு யாகம் பண்ணும் போதோ இதுவோ ஓம்னு நம்ம ஆரம்பிக்கிறது அதனாலதான் அப்படின்னு சொல்றேன். இப்ப அடுத்தது தத். ஓம் தத் சத் இருக்கு இல்லையா? சோ இப்ப தத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் 25 ஸ்லோகத்துல நம்மளுக்கு ஆரம்பிக்கிறா. பார்க்கலாம். ததித் யனபிசந்தாய பலம் யஜ்ஞ தபஹ் கிரியாஹ தான கிரியாஸ்ச விவிதாஹ கிரியந்தே மோக்ஷ காங்ஷிபிஹி. பத்மா மாமி. அடியே நமஸ்காரம். ததித்யனபிசந்தாய ததித்யயனபிசந்தாய
फलं यज्ञतपः क्रियाः फलं यज्ञतपक्रियाः தப சொல்லக்கூடாது தப்ப அது மாதிரி பலம் கிடையாது பலம் तपक्रियाः பலம் இல்ல பலம் फलं பலம்னா பலன் அது சொல்றோம் இல்லையா அதுதான் பலம்னு சொல்லுவா பலம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்னு வந்துடும் அதனால கரெக்டா சொல்லணும் தான கிரியாச்ச விவிதாः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः तदित्ययनविचन्दाय फलं यज्ञतपक्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः तदित्ययनविचन्दाय ரெண்டு ஏ போடுறேன் फलं இருங்க ரெண்டு ஏ போடுறேன் ததித்யனபிசந்தாய तदित्ययनविचन्दाय யயனபி இல்ல யயனபி இல்ல வெறும் ஒரு नबि யனபி तदित्ययनविचन्दाय ஏன் இருங்க ததித்யனபி சந்தாய तदित्यनभिसन्धाय correct. फलं यज्ञतपक्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः ஓகே ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க திருப்பியும் तदित्यनभिसन्धाय பியூட்டிஃபுல் फलं यज्ञतपक्रियाः வெரி குட் சோ இதுலதான் வந்து அந்த தத் அப்படிங்கிற அந்த இதோட மீனிங் சொல்றா அந்த தத்துங்கிறது வந்து யார குறிக்கிறது சாட்சாத் அந்த பரபிரம்மத்தை தான் குறிக்கிறது தத்துனா பரமாத்மா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ற சோ நம்ம எந்த கர்மத்தை செய்யும் பொழுதும் மனசுல அந்த தத் அப்படிங்கிற அந்த பரமாத்மாவை நினைச்சுண்டே இந்த பரமாத்மா கிட்டேந்துதான் இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு எல்லாமே அவருக்கு உரியதுதான் எல்லாமே அவருடையதுதான் அவர் என்ன ஆணை போடுறாரோ அததான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கர்மமாக அப்படின்னு நான் வந்து கர்மத்தை நான் பண்ணல நான் வெறும் ஒரு கருவிதான் அவர்தான் சூத்திரதாரி அப்படின்னு சொல்லி அத மனசார நம்ம அந்த தத்துன்னு சொல்லும் பொழுது இத்தனை இதையும் மனசுல நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாமே வந்து அவருடைய இதுதான் அவர்தான் நம்மளை ஆட்டி வைக்கிறார் நம்ம வெறும் ஒரு கருவிதான் நான் பண்ற கர்மம் கூட அது நான் பண்றது இல்ல நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட கொஞ்சமும் மமக்காரம் இருக்கக்கூடாது கொஞ்சமும் அகங்காரம் இல்லாம அதையெல்லாம் தியாகம் பண்ணி செய்யறோம் அதுதான் அந்த தத் அப்படிங்கிற அந்த இதுக்கு அர்த்தம் அந்த தத்துங்கிற வார்த்தை அந்த பரமாத்மாவை தான் குறிக்கிறது அடுத்தது ஓம் தத்து முடிச்சாச்சு சத் சத்துனா என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் நான் இதை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்றேன் சத் பாவே சாது பாவே ச சதித் ஏதத் प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा सत् शब्दः पार्थ युज्यते पद्मजा मैम सद्भावे साधुभावे च सद्भावे साधुभावे च सदित्येतत् प्रयुज्यते सदित्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा प्रशस्ते कर्मणि तथा तच्छब्दः पार्थ युज्यते सच्छब्दः पार्थ युज्यते सद्भावे साधुभावे च सदित्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा सच्छब्दः पार्थ युज्यते सद्भावे साधुभावे च सदित्येतत् प्रयुज्यते
प्रशस्ते कर्मणि तथा सच्छब्दः पार्थ युज्यते. ஓகே. சோ அந்த சத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சத்துனா என்ன, அசத்னா என்னன்னு நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்திருக்கோம். சத்துனா என்ன? அழிவே இல்லாதது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, உண்மையாக இருக்கக்கூடியது, நல்ல இதோட இருக்கக்கூடியது. இது எல்லாமே சத்துக்கு நம்மளுக்கு பொருந்தும். சத்துனா எப்போதும் இருக்கு, அழிவற்றது, உண்மையாக விளங்குவது, இது எல்லாமே சத் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உண்மையான தத்துவம், அழிவில்லாத தத்துவம். எது அழிவில்லாதது, எது உண்மையானது, எப்பவுமே இருக்கக்கூடியது? சாட்சாத் அந்த பரபிரம்மம் தான். சோ அந்த சத்துங்கிற வார்த்தை பரபிரம்மம். சோ இப்ப இந்த ஓம் தத் சத்து அப்படிங்கும்போது இந்த 3 இதுவுமே நம்மளுக்கு பரபிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த சத்துங்கிறதும் அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், அவர்தான் சத். அண்ட் அது அந்த சத்துங்கிறது உண்மை, அழிவற்றது, சுத்தமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சுத்தமானது, சாது பாவத்தோட இருக்கிறது அப்படின்னு. அந்த சத்து பத்தியே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்றா, அடுத்த இதுலயும் சொல்றா. அஸ்ரத்தயா இல்லையே, சாரி, यज्ञे तपसि யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யே வாபிதீயதே. पद्मिनी मामी. Yes, ma'am. என்னாச்சே? சொல்லட்டுமா மேம் நானு? ஓ நான் சொன்னோம்ல, சாரி மறந்து ஓகே தேவிய ஞாபகம். யஜ்ஞே தபசி தானே ச யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே ஸ்திதிः சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் கர்ம சைவ ததர்த்தீயம் ததித்யேவாபிதீயதே. சதித்யேவாபிதீயதே. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிः சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிः சதிதி சோச்யதே. அந்த இடத்துல தான் கொஞ்சம் இது வருது. ஸ்திதிः சதிதி சோச்யதே கர்ம சேரும் பொழுது சதித்தின்னு வருது. பட் சொல்றச்சே வந்து ஸ்திதி சன்னு சொல்லிடணும் இல்லையா? ஆமா, ஸ்திதி சதிதி. ஓகே. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிः சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. சோ அந்த சத்தினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலையும் சேர்த்து அதை சொல்ற. போன இதுல நம்மளுக்கு என்ன சொன்னா, சத்துங்கிறது அழிவற்றது, உண்மையானது, சுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது அது கண்டினியூ பண்றார். என்ன அப்படின்னா, இந்த சத்துங்கிறது அந்த பகவான், அவர்தான் சத்து, அது நம்மளுக்கு தெரியும். சோ அவரோட ஆணைப்படி அவருக்காகவே செய்யறது, கொஞ்சமும் தன்னலம் இல்லாமல் செய்யற அந்த கர்மம் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் அது நம்மள தூய்மைப்படுத்தி அந்த பரமாத்மாவையே பரமாத்மாவை நம்ம அடைவதற்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மைங்கிற அந்த இதை இங்க இன்னும் டீட்டெயில்டா சொல்றான். எல்லாமே அவரோட ஆணைப்படி செய்கிறேன், அவருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். மமகாரம்ங்கிறது துளியும் இருக்கப்படாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல அஸ்ரத்தையா, அதாவது ஸ்ரத்தைய பத்தி இவ்வளோ டீட்டெயில்டா சொல்றா. அந்த ஸ்ரத்தை இல்லாம நம்ம
காரியம் செஞ்சா அதனுடைய பலன் என்ன, விளைவு என்ன அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறார். அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ் தப்தம் கிருதம் ச யத் அசதித் யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. பிரேமா சேத்து மேம். அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் அக்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் தபஸ்தப்தம் ஹிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. ச தத் பிரேத்ய நோ இஹ. அக்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. அச்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் ஹிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. கரெக்ட். ஓம் தத் சத். கடைசியில என்ன சொல்றானா, அர்ஜுனா ஸ்ரத்தை இல்லாம நீ பண்ற எந்த ஹோமம் ஆகட்டும், இல்ல நீ கொடுக்கிற எந்த தானமா இருக்கட்டும், நீ பண்ற எந்த தவமா இருக்கட்டும், எல்லாமே நீ ஸ்ரத்தை இல்லாம பண்ணினா அது சத்துல வராது, அசத்தா ஆயிடும். அது எல்லாமே, அதாவது அது உண்மையானது அல்ல, தூய்மையானது அல்ல. ஸ்ரத்தையோட பண்ணாதான் இது எதுவுமே நம்மளுக்கு செல்லும். அதுவும் சாத்வீக ஸ்ரத்தையா இருக்கணும் அப்படின்னு. சோ அஸ்ரத்தையா பண்ணினா அது அசத் அப்படிங்கிற அந்த இதுலதான் சேரும். அதனால உனக்கு எந்த நன்மையும் உனக்கு அது தராது. நன்மை தராதுங்கிறதோட உனக்கு அது கெட்ட இதுதான் உனக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ அசத்தா நம்ம எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அசத்துன்னா நான் நம்ம இது சொல்லல, அசத், சத்து இல்லாமல் எந்த காரியமும் கர்மமும் நம்ம செய்யப்படாது அப்படின்னு சொல்ற. அப்படி இருந்ததுன்னா அதனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. நீ கர்மத்தை அப்படியே பண்ணலாம், பட் அது உண்மையானதாக சுத்தமானதாக இல்லைன்னா அதனால உனக்கு எந்த பயனும் இல்லை. இருக்கும் போதும் பயன் இல்லை, நீ செத்து போனாலும் அதனால எந்த பயனும் இல்லை. ஸ்ரத்தையோட பண்ணாதான் அது உன்னை தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்தி உனக்கு பரமாத்மா கிட்ட உன்னை அழைச்சுண்டு போகும் அப்படின்னு சொல்ற. அஸ்ரத்தையா பண்ணினா எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிற. ஸ்ரத்தைங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுலயும் ராஜச தாமச ஸ்ரத்தைய விட்டு நம்ம சாத்வீக ஸ்ரத்தைய கடைபிடிக்கணும். இந்த ஓம் தத் சத்துங்கிறதுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிபிகன்ஸ் இதுல நம்ம பார்த்தோம். யார் லாஸ்டா சொன்னேன் அதை முடிச்சுடுங்க. ஓம் தத் சத் இதி. பிரேமா சேத்து மாமி. ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பேஷ். வேற யாராவது சொல்லுங்க. அடுத்தது யார் சொல்ல போற? அடுத்தது வரேன் மேம், ஒரே ஒரு நிமிஷம். பிரேமா சேத்து மாமிக்கு அப்புறம் ராஜம்மாள் மேம். ராஜ். எஸ், நான் சொல்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோத்யாயக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகே. உபனிஷத்சு, உப சொல்லக்கூடாது, உப்ப. சரியா? அது மட்டும்தான். ஓகே. 17வது சாப்டர் முடிச்சுட்டோம். ஃபைனல் சாப்டர் 18வது சாப்டர் வந்தாச்சு. அஷ்டாதச அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். பேரே அழகா இருக்கு. சோ மோக்ஷம்னா என்ன? நம்மளுடைய இந்த சம்சார பந்தத்திலிருந்து நம்ம ஃபுல்லா திருப்பியும் இது சுத்தி பிறப்பு இறப்புன்னு இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து விடுதலை பெற்று
அந்த பரமாத்மாவை அடையிறது தான் நம்மளுக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சந்நியாசம். சந்நியாசம் சோ இந்த சாப்டர்ல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இத்தனை படிச்சுட்டு இருக்கோம். முதல்லேருந்து 17 சாப்டர்ல படிச்சதுடைய மொத்த சம்மரி சாராம்சமா இந்த 18வது சாப்டர் நம்மளுக்கு அமையறது. சோ நம்ம நிறைய படிச்சுட்டோம். அதை படிக்கும் பொழுது மண்டையில ஏறுறது. இப்ப வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, 2வதுல என்ன படிச்சோம், 3வதுல யாருமே சொல்ல மாட்டோம். பிளாங்கா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. சோ ஒரு ரீகேப் ஆஃப் எவ்ரிதிங் அண்ட் எல்லாத்தையும் அப்படியே ஒரு சாராம்சமா ஒரு நட்ஷெல்லா இந்த கடைசி சாப்டர்ல நம்மளுக்கு கொடுக்குறான். ஓ ஆமா இல்ல, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல நம்ம ரிகலெக்ட் பண்றதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கிறிஸ்பா கொடுத்துருப்பா. அதெல்லாம் சொல்லி கடைசி ஃபியூ ஸ்லோகாஸ்ல பல ஸ்ருதியாட்டம் வரும். எல்லாம் சொல்லி கடைசியில சஞ்சயன் சொல்லி முடிப்பார். சஞ்சயன் சொல்லதான் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி சஞ்சயன் சொல்றார், இதெல்லாம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி வரும். சோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இது பார்த்தோம். முதல்ல எடுத்த உடனே சாங்கிய யோகம் பார்த்தோம், அப்புறம் கர்ம யோகம் பார்த்தோம், அப்புறம் பக்தி யோகம் பார்த்தோம் இல்லையா? சோ இங்க வந்து என்ன, இந்த சந்நியாசம் தியாகம் அப்படிங்கிற 2 டேர்ம்ஸ் தான் இதுல நம்மளுக்கு பிரதானமா வருது. 2 டேர்ம் வேணா நியூவா இருக்கலாம், பட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். சந்நியாசம்ங்கிறது என்னன்னா சாங்கிய யோகத்தை குறிக்கிறது, தியாகம் அப்படிங்கிறது கர்ம யோகத்தை குறிக்கிறது. சோ அந்த சந்நியாசம் தியாகம் அத பத்தி தான் இதுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். கர்ம யோகத்தை தியாகம்னோ சாங்கிய யோகத்தை சந்நியாசம்னோ இதுல சொல்ல போறேன். சோ 2ம் சந்நியாசம் மூலமா எப்படி அந்த பரமாத்மாவை அடையிறது, தியாகத்தின் மூலமா எப்படி பரமாத்மாவை அடையிறது, அதெல்லாம் தான் இதுல பார்க்க போறோம். இட்ஸ் அ ரீகேப் ஆஃப் எவ்ரிதிங் வாட் வி ஹவ் ஸ்டடிட். ஸோ நம்மளுக்கே அது நல்ல இதுவா இருக்கும். ஸோ இதுல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அர்ஜுனன் வந்து கேட்கிறார், நீ எனக்கு எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்கி சொல்லிட்ட, எல்லா அத்தியாயத்துடைய சாரத்துக்கும் சாரமா நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம சார்பா அவர் கேட்கிறார் பகவான்கிட்ட. அதாவது அந்த ஞான யோகம் கர்ம யோகம் இந்த தத்துவங்களை தனித்தனியா எனக்கு நன்னா விளங்குற மாதிரி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. அதாவது 2த்தையும் கம்பைன் பண்ணாம இதை தனியா அதை தனியா எனக்கு தெளிவுபடுத்துங்கோ அப்படின்னு அவர் திருப்பியும் கேட்கிறார். நம்ம சார்பா தான் கேட்கிறார். அவரு கன்ஃபியூஷனோ இல்லையோ, நம்மளுக்கு எல்லாம் அப்படியே இப்போ எல்லாம் படிச்சோம், எல்லாம் தெரியும், ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளுக்காகவே கேட்கிறார். அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாகஹ, பாகோருக்கு பாகஹ பண்ணிக்கோங்க, தத்துவ மிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. ராஜி மாமி. இருடி ராஜமால் கூப்பிடு. ராஜமால் மேம். இன்னும் சொல்லலையா? ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத அஷ்டாதசோऽध्यायः. அத அஷ்டாதசோऽध्यायः. मोक्षसन्न्यासयोगः. मोक्षसन्न्यासयोगः. अर्जुन उवाच अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहः सन्न्यासस्य महाभागः तत्त्वमिच्छामि वेदितुम् तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश त्यागस्य च हृषीकेश पृथक् केशिनिषूदन पृथक् केशिनिषूदन. ओम श्री परमात्मने नमः. अथ षष्ठादशोऽध्यायः. षष्ठ अल्ल अष्टादशो. अथ अष्टादशोऽध्यायः. मोक्षसन्न्यासयोगः. अर्जुन उवाच सन्न्यासस्य महाभागः
तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च कृषिकेश पृथक् केशिनिषूदन अर्जुन उवाच सन्न्यासस्य महापाकः तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च कृषिकेश पृथक् केशिनिषूदन. ஓகே. எடுத்த உடனே அர்ஜுனன் கேக்குறார், ஹே கிருஷ்ணா வாசுதேவா, சந்நியாசம் தியாகம் இந்த தத்துவங்களை எனக்கு தனித்தனியா எடுத்து சொல்லு, அதை அறிய நான் விரும்புகிறேன் அப்படின்னு எடுத்த உடனே கேக்குறார். மகாபாகக, அதாவது கையை, பாகுனா என்ன, கையின்னு நம்மளுக்கு தெரியும். சோ மகாபாகனா நல்ல பெரிய நீண்ட கைகளை உடையவரே, எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவரே வாசுதேவா, எனக்கு சந்நியாசம் தியாகம் இந்த ரெண்டு தத்துவத்தையும் தனித்தனியா விளக்க வேண்டும் அப்படின்னு கேக்குற. இப்போ பகவான் நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன சொல்ல போறார், அதாவது இந்த சந்நியாசம் தியாகம் அப்படிங்கறத ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்றா. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நான் ஸ்திரமா இதுதான் அதோட மீனிங்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல போறார். சோ 2 ஸ்லோகத்துக்கு ஜென்ரலா அப்படின்னா என்னன்னு நினைச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல சொல்ல போறார். ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பல தியாகம் பிராஹுஸ் தியாகம் விசக்ஷணாஹ. ராஜி மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் काम्यानां कर्मणां न्यासं சந்நியாசம் கவயோ விதுஹு सन्न्यासं कवयो विदुः சர்வ கர்ம பல தியாகம் सर्वकर्मफलत्यागं பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. राहुस्त्यागं विचक्षणाः. श्रीभगवानुवाच काम्यानां कर्मणां न्यासं सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुस्त्यागं विचक्षणाः. श्रीभगवानुवाच काम्यानां कर्मणां न्यासं सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. ஓகே, விதுஹு சொல்லக்கூடாது, விதுஹு. உ பொண்ணோம்னா ஹாஃப்னு அர்த்தம், அது ஹாஃப் கிடையாது, விதுஹு. சரியா? ஓகே, மேம் விதுஹு விதுஹு. ஓகே, விதுஹு. சொல்லுமா மேம் இன்னொரு தடவை? இல்ல வேண்டாம். அதான் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, கிருஷ்ணான்னு ஒண்ணு சொல்லலாம், கிருஷ்ணான்னு ஒண்ணு சொல்லலாம். ரெண்டுமே இக்கு ரூ தான் வருது. சோ அந்த ருன்னு சொல்றது வந்து ஹாஃப் ரு, கிருஷ்ணாங்கிறதுல ஹாஃப் ரு. குருத்தம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ரூ. சோ அந்த ரூல வந்து நம்ம சில இதுக்கு ருன்னு சொல்ற மாதிரி இருக்கும், சில இதுல ரூ ஃபுல் ரூ சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க நீங்க விதுஹுன்னு சொன்னீங்கன்னா அது ஹாஃப் மாத்திரை, விதுஹு து அப்படிங்கும்போது ஃபுல் மாத்திரை. விதுஹு. ஓகே, சரியா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன் மேம். சரி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு. சரியா மேம்? கரெக்ட். சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. ஓகே, சோ இங்க பகவான் நம்மளுக்கு சொல்றார் சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்னன்னு. பல பேரு பண்டிதர்களாகட்டும் ஆராய்ச்சியாளர்களாகட்டும் அவ என்ன கருத்து சொல்றா அப்படின்னா, சந்நியாசம்னா அதாவது நம்ம வந்து இந்த
காமிய கர்மத்தை துறக்கிறது மட்டும் சந்நியாசம் அப்படின்னு அவ சொல்றா. காமிய கர்மம்னா என்ன? அதாவது நம்ம ஒண்ணு அடைவதற்காக செய்யக்கூடிய கர்மங்கள், அந்த காமிய கர்மத்தை துறக்கிறது மட்டும் சந்நியாசம் அப்படின்னு சொல்றா. அப்படி சோ காமிய கர்மம்ங்கிறது என்ன? நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேனே நிறைய, குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம தவம் பண்ணுவோம், யஜ்ஞம் பண்ணுவோம். அது மாதிரி நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல இது ஐஸ்வர்யம் கிடைக்கணும். அதாவது ஒரு தேடலோட நம்ம செய்யக்கூடிய கர்மம், அதெல்லாம் தான் காமிய கர்மம் அப்படிங்கிறது. சோ அதை மட்டும் துறக்கிறது சந்நியாசமா? இல்ல, அதை தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சோ பண்டிதர்கள் நிறைய பேரு இததான் சந்நியாசம்னு சொல்றா அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி தியாகம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கர்மத்தினுடைய பயனை துறப்பது மட்டுமே தியாகம், கர்ம யோகம் அப்படின்னு சொல்றா. அதாவது இன்கம்ப்ளீட், இதெல்லாமும் இருக்கு, பட் அதோட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கறத தான் இங்க சொல்ல வர்றார். தியாஜ்யம் தோஷவ தித் ஏகே கர்ம பிராஹுர் மனிஷிணஹ யஜ்ஞ தான தபஹ் கர்ம ந தியாஜ்ய மிதி சாபரே. இந்திரா மாமி. தியாஜ்யம் தோஷவதித்யேகே त्याज्यं दोषवदित्योके யோகே வர்க்கு एके सॉरी திருப்பியம் त्याज्यं दोषवदित्योके एके एके திருப்பியம் सॉरी அது ஒரு வாட்டி त्याज्यं दोषवदित्योके மாமி ஏகே திரும்ப அதே தப்பா ஏகே சாரி தியாஜ்யம் தோஷவதித்யேகே त्याज्यं दोषवदित् एके கர்ம பிராஹுர்மனிஷிணஹ कर्म प्राकुर्मनीक्षिणः இக்ஷல மனிஷிணஹ मनीक्षिणः இக்ஷல மாமி, மனிஷி இல்ல மனிஷி. मनीषिणः யஜ்ஞதான தபஹ் கர்ம यज्ञदानतपः कर्म ந தியாஜ்யமிதி சாபரே न त्याज्यमिति चापरे त्याज्यं दोषवदित् एके कर्म प्राकुर्मनीषिणः மனிஷிணஹ मनीषिणः மனிஷிணஹ मनीषिणः यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे त्याज्यं दोषवदित् एके कर्म प्राकुर्मनीषिणः KSH போடாதீங்க, வெறும் SH மாமி. மனிஷிணஹ त्याज्यं दोषवदित् एके कर्म प्राकुर्मनीषिणः यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे. சரியாம்மா? ஓகே. சோ அதுதான் இன்னும் இந்த கண்டினியூஷன் சொல்ற பல பேருடைய கருத்து என்ன அப்படின்னு. அதாவது எல்லா கர்மத்தையும் நம்ம சந்நியாசம் அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னா, ஆசிரமத்துக்கு போயிடணும், எல்லா கர்மத்தையும் விடுறதுதான் சந்நியாசம் அப்படின்னு சில பெரியோர்கள் சொல்லறா. அதே மாதிரி இதுக்கும் சாஸ்திரத்துல எது செய்யணும் சொல்றாளோ அதை மட்டும் செய்யணும், எது விட்டுறணும் சொல்றாளோ அதை செய்யாம இருக்கிறது, அது மட்டும்தான் தியாகம் அப்படின்னு சொல்றா அப்படின்னு. அதாவது இதெல்லாம் பல பேர் பல விதமா புரிஞ்சுன்னு இருக்கா அப்படிங்கறத சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்றா. இதெல்லாமும் a part of it but not, it's not complete
அப்புறம் இத சொல்லிட்டு இப்போ பகவான் சொல்றார், என்னுடைய தீர்மானம் என்ன, சந்நியாசம் தியாகம்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் தியாகம்னா என்னங்கறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறார். நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வியாக்ர த்ரிவிதஸ் சம்பிரகீர்த்திதः. ரமாதேவி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர निश्चयं शृणु मे तत्र त्यागे भरत सत्तम त्यागे भरतसत्तम त्यागो हि पुरुष व्याघ्र त्यागो हि पुरुषव्याघ्र त्रिविधः सम्प्रकीर्तितः त्रिविधः सम्प्रकीर्तितः निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम त्यागो हि पुरुषव्याघ्र त्रिविधः सम्प्रकीर्तितः निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम त्यागो हि पुरुषव्याघ्र त्रिविधः सम्प्रकीर्तितः. ஓகே. சோ முதல்ல அர்ஜுனா, சந்நியாசம் தியாகம் ரெண்டு இத பத்தியும் பல பேர் பல கருத்துக்களை சொல்றா. ஏன் கருத்துப்படி அப்படின்னா என்னங்கறத நான் சொல்றேன். முதல்ல நான் தியாகம் பத்தி தத்துவத்தை உனக்கு நான் விளக்குகிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சாஸ்திரத்துல 3 வகையான தியாகங்கள் இருக்குன்னு சொல்றா. நான் உனக்கு அதை விளக்குகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். தியாகம்ங்கிறதே 3 வகைப்படும். என்ன நம்மளுக்கே தெரியும், அந்த 3னாலே நம்மளுக்கு முக்காவாசி இதுதான் வரும், சத்வ ராஜச தாமச. அததான் சொல்ல போறேன். சோ தியாகத்தை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிற. யஜ்ஞ தான தப கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத். யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி, பாவ கிடையாது, பாவ பி, பாவனானி மனிஷினாம். ரத்னா மாமி. Yes, ma'am. யஜ்ஞதான தபः கர்ம Yajna tapah karma ந தியாஜ்யம் காரியமேவ தத். natyajam karyameva tat. யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ Yajno dhanam tapaschaiva பாவனானி மனிஷினாம். pavanani manishinam. Yajna tapah karma natyajam karyameva tat. Yajno dhanam tapaschaiva pavanani manishinam. Yajna tapah karma natyajam karyameva tat. यज्ञो दानं तपश्चैव पावनानि मनीषिणाम्. ஓகே. சோ தியாகம் அப்படிங்கிற என்னுடைய விளக்கம் என்னங்கறத கேளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன சொல்ற, சாஸ்திரத்துல, அதாவது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். நான் சொன்ன மாதிரி இது சாராம்சமா வர்றதுனால நம்ம படிச்சதே தான் வரும், ரீகேப் மாதிரி. சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அவாவா வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கோ அத எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதன்படி நாம் செய்யணும், அத பண்ணாம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். சோ ஏன்னா இந்த யாகம், தவம், தானம் இது எல்லாமே, இந்த கர்மங்கள் எல்லாமே நம்மளை தூய்மைப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றார். ஏதான் யபி து
கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யா நீதி மே பார்த்த நிச்சிதம் மத முத்தமம். ரேணுகா மாமி, ரேணுகா மாமி. எஸ்மா மேம் சொல்லணும். ஓ ஆமா, சாரி. ஏதான்யபி து கர்மாணி ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச அங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த கர்த்தவ்யானீதி மே பார்த்த சிதம் மதமுத்தமம். நிச்சிதம் மதமுத்தமம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு காமிய கர்மம், நைமித்திக கர்மம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. காமிய கர்மம்ங்கிறது நம்ம வந்து ஒரு இது நம்மளுக்கு ஒண்ணு வேணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய கர்மம். அது வந்து மனைவி வேணும், மக்கள் வேணும், செல்வம் வேணும், இது வேணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அறிவு வேணும்னு சொல்லி அதெல்லாம் பண்றதுதான் காமிய கர்மம்னு சொல்லுவோம். நைமித்திக கர்மம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நித்திய கர்மம். நம்ம பண்ற ஒவ்வொரு வேற எல்லா செயல்களும் காமிய கர்மத்தை தவிர பண்றது எல்லாமே நைமித்திக கர்மம் அப்படின்னு வரும். சோ இப்ப எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து காமிய கர்மத்தை தியாகம் பண்றதுதான் தியாகம் அப்படின்னு நிறைய பெரியவாள்லாம் சொல்றா. ஆனா அது மட்டும் தியாகம் இல்லை அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னா, அந்த நைமித்திக கர்மம் நம்ம பண்றோம் இல்லையா, அதாவது பகவானுக்காக நம்ம செய்யற கர்மம் எல்லாமே நம்ம பண்றோம். அந்த கர்மத்திலும் நம்மளுக்கு கொஞ்சமும் பற்று இல்லாமல், மமக்காரம் இல்லாமல், நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த இது இல்லாம நம்ம பண்ணினா அதுதான் வந்து ஃபுல் தியாகம்ங்கிற அர்த்தம். வெறும் நான் காமிய கர்மத்தை மட்டும் நான் துறந்தா அது தியாகம் கிடையாது அப்படிங்கறது இவர் சொல்றார். முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி, அது வந்து இன்கம்ப்ளீட். வெறும் காமிய கர்மத்தை துறப்பது மட்டும் தியாகம் இல்லை, உன்னுடைய அந்த நைமித்திக கர்மத்தையும் நீ பண்ணணும். அதை நீ மமக்காரம் இல்லாமல், பற்று இல்லாமல் நீ பண்ணணும். அதுதான் வந்து தியாகம் அப்படின்னு சொல்ற. நீ பற்றோட பண்ணினேன்னா திருப்பியும் அது பந்தத்துக்கு காரணமாயிடும். உனக்கு இந்த சுழற்சியிலேருந்து விடுதலை கிடைக்காது. எனக்கு ஆஹா எனக்கு இது வேணும் அப்படின்னு நீ மனசுல நினைச்சே மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு நினைச்சுட்டா உனக்கு அந்த பற்று இருக்குன்னு அர்த்தம். எந்த இதுவும் எதிர்பார்க்காம, எந்த பற்றும் இல்லாம, நான் பண்றேங்கிற அந்த இது இல்லாம நீ செய்யற நைமித்திக காரியம்தான் உனக்கு அந்த பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ற. சோ நீ வந்து பாக்கி இதெல்லாம் வந்து நீ துறந்தாலும் அந்த மமக்காரம் இருந்தா, பற்று இருந்தா பந்தம் இருந்துட்டே இருக்கும். சோ என்ன சொல்ல வர்றன்னா, நீ தானம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், தபம் பண்ணணும். ஆனா அந்த அந்த பண்றதுல பற்றும் இருக்கக்கூடாது, மமக்காரமும் இருக்கக்கூடாது. இருந்தா திருப்பியும் பந்தத்துக்கு அது காரணமா ஆயிடும் அப்படிங்கறத சொல்றேன். அதுதான் பகவான் சொல்ற தியாகத்துக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாஸ்திரத்துல தாமச ராஜச சாத்வீக தியாகத்தை பத்தி சொல்லியிருக்கா. நம்ம பண்ண வேண்டியது சாத்வீக தியாகத்தை மட்டும்தான் பண்ணணும். பாக்கி ரெண்டுமே வந்து தியாகத்திலேயே ஒரு சேர்த்தி கிடையாது. தாமச தியாகம்ல தியாகமே கிடையாது. அது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் தியாகம் அப்படின்னு சொல்ற.
தாமச ராஜச தியாகம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக மூணுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத தனித்தனியா சொல்றார். முதல்ல தாமச தியாகம்னா என்னங்கிறத சொல்றார். நியதஸ்ய தூ சந்நியாசக கர்மணோ நோபபத்யதே மோஹாத் தஸ்ய பரித்யாகஹ. தியாகஸ்ன்னு இருக்கு, இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தாமசஃப் பரிகீர்த்திதஹ. ரூபா மேம். நியதஸ்ய து சந்நியாசக. नियतस्तु सन्न्यासः ஏய் படி. नियतस्य तु सन्न्यासः கர்மணோ நோபபத்யதே कर्मणो नोपपद्यते மோஹாத் தஸ்ய பரித்யாகஹ. मोहात् तस्य परित्यागः தாமசஃப் பரிகீர்த்திதஹ. तामसः परिकीर्तितः नियतस्य तु सन्न्यस्यः कर्मणो नोपपद्यते திருப்பியா नियतस्य तु संन्यस्यः सन्न्यस्यः नदमाद சந்நியாசக. ओ ओके ओके नियतस्य तु सन्न्यासः नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागः तामसः परिकीर्तितः नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागः तामसः परिकीर्तितः. ஓகே, சோ முதல்ல அவர் தியாகத்திலேயே தாமச தியாகத்தை பத்தி சொல்றார். என்ன அப்படின்னா, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த கர்மம், வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மத்தை பண்ணாம இருக்கிறது, அப்படி அந்த கர்மத்தை பண்ணாம இருக்கிறது தான் நம்மள மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகும். சந்நியாசம்னா என்ன? கர்மம் பண்ணாம இருக்கிறது. பட் காமிய கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுன்னு தான் சொல்றாளே தவிர எந்த கர்மமும் பண்ணாம இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் இந்த தாமச தியாகம் அப்படின்னு நினைச்ச தாமச குணம் இருக்கிறவ பண்ற அந்த தியாகம் இருக்கே, அவ என்ன சொல்றா, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தையும் பண்ணவே படாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஏன்னா பண்ணினா அது மோட்சத்துக்கு நம்மள அழைச்சுன்னு போகாது அப்படின்னு. சோ அந்த ஒரு தப்பான எண்ணத்துல அவ அந்த பண்ண வேண்டிய கர்மங்களை பண்ணாம இருக்கா. அததான் தாமச தியாகம் அப்படின்னு அவ சொல்றா. அந்த தாமச தியாகம் பண்ணறது நம்மள இந்த மோட்சத்துக்கு அழைச்சிண்டு போகாது, இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கவே விடுவிக்காது. அதுக்கு மாறா என்ன பண்ணும், நீ கர்மத்தை பண்ணாம துறந்தியே, சாஸ்திரத்துல சொன்னதை பண்ணாம இருந்ததுனால உனக்கு பாவத்தை தான் அது சேர்க்கும் அப்படின்னு சொல்றா. சோ தாமச தியாகம் 0, பண்ணவே படாது அப்படின்னு சொல்றா. அடுத்தது ராஜச தியாகத்தை பத்தி சொல்றா. துக்க மித்யேவ யத் கர்ம காய क्लेश भयात् त्यजेत् स कृत्वा राजसं त्यागं नैव त्याग फलं लभेत्. रुक्मणी मामी. दुःखमित्येव यत् कर्म. राधे कृष्ण मामी. दुःखमित्येव यत् कर्म काय क्लेश भयात् त्यजेत्. काय क्लेश भयात् त्यजेत् सकृत्वा राजसं त्यागं सकृत्वा राजसं त्यागं नैव त्यागफलं लभेत्. नैव त्यागफलं लभेत्. दुःखमित्येव यत् कर्म काय क्लेश भयात् त्यजेत् सकृत्वा राजसं त्यागं नैव त्यागफलं लभेत्. दुःखमित्येव यत् कर्म काय क्लेश भयात् त्यजेत्
सकृत्वा राजसं त्यागं नैव त्यागफलं लभेत्. ஓகே. சோ அந்த சாஸ்திரத்துல நம்மளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, யாகம், தியானம், தானம், தவம், அதெல்லாம் நம்மளுக்கு உடம்பு அதை பண்ணினா நம்மளுக்கு உடம்புக்கு அது சிரமம் ஏற்படுமே, அதெல்லாம் கஷ்டமாச்சே அப்படிங்கிற அந்த பயத்தினால தியாகம் பண்றது, அதெல்லாம் ராஜச தியாகமா ஆகும். ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, அது பண்றதுன்னா இவ்வளோ பிரயத்தனம் பண்ணணுமே அப்படி இப்படின்னு நினைச்சு நம்ம தியாகம் பண்றது, அப்படி பண்ணினாத ராஜச தியாகம் ஆகும். அதே மாதிரி ஒரு பற்றோட கர்மம் பண்றது, ஒண்ணு பயத்தினால இல்ல நம்மளுக்கு சிரமம் வருமேங்கிறதுனால பண்ணாம இருக்கிறது, அப்படியே அதை மீறி பண்ணாலும் அந்த காமிய கர்மமா அதை பண்றது, இது வேணும் அது வேணும்னு ஒரு பற்றோட நம்ம பண்றது, அப்படி பண்றதும் ராஜச தியாகத்துல வரும். நம்மளுக்கு அந்த தியாகம்ங்கிறது நம்மளுக்கு கர்மபந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. சோ அதுவும் உண்மையான தியாகம் இல்லை. தாமசம்ங்கிறது சுத்தமா பண்ணாமையே இருக்கிறது, இது பண்ணினா நம்மளுக்கு சிரமம் கிடைக்குமேன்னு பயந்து நம்ம அதை துறக்கிறது, ஆர் பற்றோட பண்றது, இதெல்லாம் ராஜச தியாகம். இந்த ரெண்டுமே ப்ராப்பர் தியாகம்ங்கிறது கிடையாது. சாத்வீக தியாகம் மட்டும்தான் தியாகம். அந்த சாத்வீக தியாகம்ங்கிறது என்ன அப்படிங்கறத இப்ப சொல்ல போறார். அதுதான் உயர்தரமான தியாகம். காரிய மித்யேவ யத் கர்ம நியதம் கிரியதேர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ ச தியாகஸ் சாத்விகோ மதஹ. அபர்ணா மேம். பத்மினி மாமி டவுட்டா? பத்மினி மாமி? இல்ல மாமா, சாரி. ஓகே, சொல்டா. மேம் நீங்க தான். ஓ சாரி அம்மா ராமா. காரியமித்யேவ யத் கர்ம कार्यमित्येव यत्कर्म யதம் கிரியதேர்ஜுன नियतं क्रियतेऽर्जुन சங்கம் த்யக்த்வா பலம் சைவ सङ्गं त्यक्त्वा फलं चैव சத்யாக சாத்விகோ மதஹ. सत्यागः सात्विको मतः. சொல்லட்டுமாமா? எஸ்மா. कार्यमित्येव यत्कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्विको मतः. कार्यमित्येव यत्कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्विको मतः. ஓகே. தேங்க்யூமா. இங்க சொல்றா, அர்ஜுனா நன்னா கேட்டுக்கோ, சாத்வீக தியாகம்னா என்னங்கிறத நான் சொல்றேன். அதாவது சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட நம்ம அந்த கர்மம் இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இத விடாம பண்ணறது, ஆனா பற்றில்லாம கொஞ்சமும் அந்த பயனை கருதாமல் நாம் செய்யணும், அதுதான் சாத்வீகமான தியாகம். கர்மத்தை விடவும் படாது, ஆனா அந்த கர்மத்தை பண்ணி அதுல பற்று இல்லாமல் நீ பண்ணணும், அதுதான் சாத்வீகமான தியாகம். கர்மங்கள் அல்ல பற்றையும் பயன்ல விருப்பத்தையும் தியாகம் பண்றது மட்டும்தான் சாத்வீக தியாகம் அப்படிங்கறத கிளீனா நம்மளுக்கு சொல்றார். சோ அந்த சாத்வீக தியாகத்தினுடைய இலக்கணம், இன்னும் அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அது என்னங்கிறதையும் இன்னும் டீடைல்டா சொல்றார். ந த்வேஷ்ட் ய குஷலம் கர்ம குஷலே நானுஷஜ்ஜதே தியாகி சத்வ சமாவிஷ்டஹ மேதாவி சின்ன சம்சயஹ. சங்கீதா மேம்.
மேம் நானு யாரு? ஹேமா. நீங்க வந்து ஹேமா சுந்தர்னு நீங்க முன்னாடியில இருக்கேன், நீங்க எஸ்ல ஐயோ இல்லையே. சாரி சாரி சரி சரி ஓகே பரவாயில்ல, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. न द्वेष्ट्य कुशलं कर्म न द्वेष्ट्य कुशलं कर्म कुशलेनानुषज्यते कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टः त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्न संशयः मेधावी छिन्न संशयः न द्वेष्ट्य कुशलं कर्म कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्न संशयः न द्वेष्ट्य कुशलं कर्म कुशलेनानुसज्यते त्यागी सत्त्वसमाविष्टः मेधावी छिन्न संशयः. ஓகே, ரொம்ப அழகா சொல்ற. சாத்விக தியாகம்னா நம்மளுக்கு பயன்ல இது இல்லாம நம்ம கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ற. பட் அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்குற. சாஸ்திரத்துல இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணினா நீ பாவம் வரும் அப்படிங்கறதையும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. எது செய்யணும்னு சொல்லியிருக்காளோ அதே மாதிரி எது செய்யக்கூடாதுங்கிறதும் சாஸ்திரத்துல கிளீனா சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு பாபம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி போட்டதுனால அந்த கர்மத்து மேல ஒரு துவேஷம் இல்லாம இருக்கிறது புரியறதா? அதாவது அதை வெறுக்கவும் கூடாது, அந்த கர்மத்தை வெறுக்கவும் கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்க பாருங்க, அந்த கர்மத்து மேல பற்றும் இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாம நடுநிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாத்வீக தியாகம் அப்படிங்கறத சொல்றேன். அதுதான் இங்க அகுஷலம் கர்ம குஷலம் கர்மன்னு ரெண்டு விதமா சொல்றான். அகுஷலம் கர்மங்கிறது சாஸ்திரத்துல இதெல்லாம் செஞ்சா பாவம் வரும்னு சொல்றா இல்லையா? அப்படின்னு அந்த இத வந்து சாத்விக தியாகி வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா? அத வந்து பண்ண மாட்டான். பட் அது மேல வெறுப்பு கிடையாது, வெறுப்பை துறக்க வேண்டும். அதே மாதிரி பண்ணணுங்கிற அந்த கர்மத்துல பற்றை துறக்க வேண்டும். ரெண்டுமே பண்ணணும், வெறுப்பும் இருக்கக்கூடாது விருப்பும் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப நீட்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல கிளீனா யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகா சொல்றார். சோ அதுதான் சாத்வீக தியாகம் பண்ற அந்த சாத்வீக தியாகியுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்றார். சோ அந்த மாதிரி நீ தியாகம் பண்ணும் பொழுதுதான் உனக்கு அந்த கர்ம பந்தத்திலேருந்து கம்ப்ளீட்டா விடுதலை கிடைச்சு நீ அந்த பரமபதத்துல உன்னை அது கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்ற. ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, முடிய போறதேன்னு இருக்கு. லாஸ்ட் சாப்டர் வந்து அதுக்குள்ள. ஓகே, எண்டிங்ஸ்ல கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடுமா. சாந்தினி ரவி மேம் வந்துட்டேங்கம்மா. வணக்கங்கம்மா. அம்மா பிள்ளை இல்லாம படிக்கணும், அம்மாட்ட வெரி குட் வாங்கணும்னு வச்சுட்டு சொல்லுவேன். ஓம் ஜெய் ஜெய் பகவத்கீதே. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீஷாः. கோ பிரம்மணப்ய சுபமஸ்து நித்யம். பிராமணேபிய गो ब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःख भाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. ओम सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांतिः. ओम असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृत्यं कमय. மூணாவதுனா முர்த்தில மிருத்யோர்மா मृत्युर्मा अमृतं कमय. ओम शांति शांति शांतिः. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति 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 हरि ओम। श्री गुरुभ्यो नमः। सर्वं श्री कृष्णार्पणमस्तु। हरि ओम। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। सर्वं श्री कृष्णार्पणमस्तु। ओम अम्मा அவசரம். हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम. சரியா? ஒரு ஹரிஹி ஓம் குருபியோ நமஹ ஹரிஹி ஓம் சொல்லிட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத். தேங்க்யூ மா. ஓகேவா? தேங்க்யூ மா. ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you, Mama.